அனைவரும் வாழ்க. பாடலும் சொற்களும் பகுதி 6. நண்பி என்று பயன்படுத்தியிருக்கிறார்கள். இது செவ்விதான சொல்லா அல்லது இது தவறான சொல்லா? நண்பா என்ற சொல்லுடைய மூலச்சொல் எங்கு செல்கிறது என்றால் என்ற சொல்லிற்கு செல்கிறது. இது பல சங்ககால பாடல்களில் கூட பயன்படுத்தி இருக்கிறார்கள். என்றால் வேறு எதுவும் இல்லை, நெருங்கி பொருந்துதல் அல்லது இருத்தல் என்ற சொல்லிற்கு சென்று சேருகிறது. நம் அன்பை எங்கே வெளிப்படுத்துகிறோமோ அங்குதான் நெருங்கி இருத்தல் என்ற பொருள் வருகிறது. எனவே நட்பு என்பது அன்பு என்ற பொருள்தான் சரியாக பொருந்துகிறது. ஆண்பாலுக்கு நண்பன் அன்பன் என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டும். பெண்பாலுக்கு நண்பி என்று பயன்படுத்தாமல் நண்பினல் அன்பினல் என்றுதான் கூற வேண்டும். அன்பா நன்றிகள். அடுத்து நல்ல ஒரு விழியத்தில் சந்திப்போம். அதுவரை என்ற வரை அல்ல, இயங்கும் வரை இறக்கும் வரை தமிழில் பேசுவோம் எழுதுவோம். குறைந்த விழுக்காடு தமிழியலை தெரிந்தாவது வைத்துக் கொள்வோம். நன்றி.